இப்போ நம்ம லோக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு என்பிஎம் அண்ட் கல்ப் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டிவிஎஸ் இஆர்பி அதாவது நம்ம பிபாஸ் ப்ராஜெக்டில் என்பிஎம் அண்ட் கல்ப் அப்படிங்கிற ரெண்டு நியூ டூல்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெண்டு டூல்ஸோட யூஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ என்பிஎம் அந்த டூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பிளக்இன் டிபெண்டன்சியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து கல்ப் அந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸை வந்து கம்பைன் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ இதோட ஸ்டெப்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நோட்.js அண்ட் என்பிஎம்மோட லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்து செகண்டு என்விஎம் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்து நோட்.js வெர்ஷன் 6.11.3 இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கல்ப் சிஎல்ஐ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்து ப்ராஜெக்டோட ஃப்ரண்ட் அண்ட் பிளக்இன் டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணணும். சிக்ஸ்த்து பார்த்தீங்க அப்படின்னா கல்ப் டூல் யூஸ் பண்ணி சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை கம்பைன் பண்ணணும். ஸோ இதான் வந்து நம்ம ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம், எப்படி வந்து நோட்.js அண்ட் என்பிஎம்ஐ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு. இப்போ நம்ம நோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதில் வந்து நோட்.js இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்பிஎம் டூலும் சேர்ந்து வந்து இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ நோட்.jsம் என்பிஎம்மும் இன்ஸ்டால் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் கூகுளில் போயிட்டு டவுன்லோட் நோட்.js சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் கிடைக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிளாட்ஃபார்முக்கு சூட் ஆகிற மாதிரி எந்த இன்ஸ்டாலோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மேக் ஓஎஸ்க்கு வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து மேக் ஓஎஸ்க்கு நோட்.js இன்ஸ்டால் பண்ணுற இன்ஸ்டாலர் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதில் கிளிக் பண்ணிக்கோங்க, கண்டினியூ, அக்ரி, கண்டினியூ, இன்ஸ்டால். ஸோ இப்போ நம்ம நோட்.js வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு லேட்டஸ்ட் வெர்ஷன். இப்போது நான் இன்ஸ்டால் பண்ணும்போது வெர்ஷன் 12.8.1 லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி என்பிஎம்மும் வந்து நோட்.js இன்ஸ்டால் பண்ணும்போது சேர்ந்து வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு இதை நம்ம கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் அதாவது மேக் ஓஎஸ் ஆர் லினக்ஸாக இருந்தால் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை விண்டோஸ் இருந்தால் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ டெர்மினலில் வந்துட்டு நோட் ஸ்பேஸ் -vன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ இப்படி என்டர் பண்ணும்போது நமக்கு கரண்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கிற நோட்.jsோட வெர்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். அதே வந்துட்டு என்பிஎம் வந்து நான் சொன்ன இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ அதோட இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்பிஎம் ஸ்பேஸ் -v அப்படின்னு என்டர் பண்ணுங்கள். ஸோ என்பிஎம்மோட வெர்ஷனும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னா நமக்கு நோட்.jsம் என்பிஎம்மும் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு தெரியும், அதோட வெர்ஷன்ஸும் தெரியும்.
சப்போஸ் இந்த கமாண்ட் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி எப்படி வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா NVMோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ NVMோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா நோட் வெர்ஷன் மேனேஜர். ஸோ இந்த எக்ஸ்பான்ஷனில் சொல்லியிருக்கிற மாதிரியே NVM வந்துட்டு Node.js-ஓட வெர்ஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. Node.js-லையும் NPM-லையும் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ Node.js அண்டு NPM-ஓட ரிக்வயர்டு வெர்ஷன் வந்து ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ கூகுளில் சர்ச் பண்ணி உங்கள் ஓஎஸ்க்கு வந்துட்டு சூட் ஆகிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி NVM-ஐ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் அந்த மாதிரி சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதுலேயும் அதே மாதிரி ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணி அதில் NVM ஸ்பேஸ் -- வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் இதில் வந்து ஆல்ரெடி NVM வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வெர்ஷன் வந்து டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்படி சப்போஸ் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி உங்கள் ஓஎஸ் ஆர் பிளாட்ஃபார்முக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த மாதிரி NVM ஸ்பேஸ் -- வெர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நமக்கு இந்த வெர்ஷன் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கிற வெர்ஷன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ இப்போ நம்ம சிஸ்டமில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டு Node.js வெர்ஷன் வந்து இருக்குது. இப்போது நம்ம டெவலப் பண்ண போகிற TVS ERP ஆர் BPaaS ப்ராஜெக்ட்டுக்கு சூட்டபிளான வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா Node 6.11.3. ஸோ இப்போ நம்ம அந்த வெர்ஷனுக்கு வந்து நம்ம வந்து அந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த நம்ம வந்து இப்போது அதை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த NVM இப்போ லாஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணாலும்ல NVM டூல், ஸோ அந்த டூல் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம நோடோட வெர்ஷனை வந்து மாற்ற போகிறோம். இப்போ டெர்மினலில் போயிட்டு NVM ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் 6.11.3 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ என்னால் ஆல்ரெடி வந்துட்டு நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால ஆல்ரெடி இன்ஸ்டால்னு வருது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து Node.js இன்ஸ்டால் பண்ணும்போது லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா NVM மூலிமா Node.js-ஓட வெர்ஷன் வந்து நம்ம ப்ராஜெக்ட் வெர்ஷனுக்கு தேவையான வெர்ஷனை வந்துட்டு நம்ம வந்து NVM யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம இப்போது கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அகைன் வந்துட்டு நம்ம சிஸ்டமில் என்ன வெர்ஷன் Node.js வெர்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு சேம் கமாண்ட் node ஸ்பேஸ் -v. இதே இப்போ 6.11.3 வந்து நமக்கு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான வெர்ஷன் இருக்குது. அதே மாதிரி NPM வெர்ஷனும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு தேவையான வெர்ஷன்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு அப்டேட் ஆகிருக்குங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கல்ப் வந்து கல்ப் சிஎல்ஐ வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கல்ப் டூல் வந்து 2 பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்எஸ் அண்டு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸை கம்பைன் பண்ண யூஸ் ஆகுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஏஎஸ்எஸ் ஆர் லெஸ் ஃபைல்ஸை வந்துட்டு சிஎஸ் ஃபைல்ஸாக வந்துட்டு கம்பைல் பண்ண யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ நான் வந்து கல்ப் சிஎல்ஐ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் டெர்மினல் கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் ஹைஃபன் குளோபல் ஸ்பேஸ் கல்ப் -CLI அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கல்ப் சிஎல்ஐ வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம இதுவும் வந்து நமக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறக்கு அந்த டெர்மினலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல்ப் ஸ்பேஸ் -v அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெர்ஷன் நம்பர் டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த டூலும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு மீனிங். அப்படி சப்போஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி உங்கள் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வரைக்கும் நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே. இப்போது நம்ம அந்த டூல்ஸை எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற டூல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம npm. ஸோ இப்போது இந்த நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா ஃப்ரண்ட் அண்ட் ப்ளகின்ஸை npm யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு npm டெர்மினலில் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்டோட ரூட் ஃபோல்டருக்கு போய்க்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு cd ஸ்பேஸ் நான் பிபாஸோட ப்ராஜெக்ட் ரூட் ஃபோல்டருக்கு போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து பிபாஸ் ப்ராஜெக்டோட ரூட் ஃபோல்டருக்கு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா ஃப்ரண்ட் அண்ட் டிபெண்டன்சி ப்ளக்கின்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்டோட ரூட் ஃபோல்டரோட நோட் மாடியூல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் டவுன்லோட் ஆகும். ஸோ இதை நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் சப்ளைமில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ராஜெக்டோட ரூட் ஃபோல்டர் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து இப்போ நோட் மாடியூல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் வந்துட்டு நமக்கு இந்த ஃப்ரண்ட் அண்ட் ப்ளகின்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ளகின்ஸ் எல்லாமே வந்துட்டு டவுன்லோட் ஆகிருக்கும். சப்போஸ் இந்த ஃபோல்டர் இல்லைனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் பண்ணிடும் இந்த npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் அப்படிங்கிற கமாண்ட் கொடுக்கும்போது.
இப்போ வந்துட்டு ஆல்ரெடி வந்து இந்த கமாண்ட் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னோட ஆல்ரெடி எல்லா ப்ளகினும் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால நான் வந்து குயிக்காக வந்து எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ண ஸ்டெப் எல்லாமே வந்துட்டு ஒன் டைம் ஆக்டிவிட்டி தான். ஆனால் இப்போ இந்த ஸ்டெப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் செய்யணும். இந்த கம்பைன் சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ் ஃபைல்ஸ் யூஸிங் கல்ப் டூல் இதை வந்து நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டைமாக வந்து பண்ணி வைக்கணும். ஸோ இந்த ஸ்டெப் எப்படி பண்ணணும் அப்படின்னா அகைன் நீங்கள் டெர்மினல் கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு உங்கள் ப்ராஜெக்டோட ரூட் ஃபோல்டருக்கு நேவிகேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அந்த ரூட் ஃபோல்டரில் தான் இருக்கிறேன். அப்புறம் கல்ப் ஸ்பேஸ் ஆம்பர்சண்ட் ஸ்பேஸ் கல் ஸ்பேஸ் வாட்ச் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அகைன் டைப்போ. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கமெண்ட் கொடுத்துருக்கோம் கல்ப் அண்ட் கல்ஃப் வாட்ச் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்தோம். ஸோ இந்த கமெண்ட் பார்த்திங்கன்னா 4 டாஸ்க் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா ப்ளக்கினோட சிஎஸ்எஸ் ஃபைல் எல்லாத்தையும் வந்துட்டு கம்பைன் பண்ணி பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ளே vendor.css அப்படின்னு ஒரு ஃபைலாக வந்து கம்பைன் பண்ணி ஜென்ரேட் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் பப்ளிக்குள்ளே சிஎஸ்எஸ்க்குள்ளே vendor.cssன்ட்டு ஒரு ஃபைலை வந்து ஜென்ரேட் பண்ணிடும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா தீம் சிஎஸ்எஸ் ஃபைலையும் கம்பைன் பண்ணி பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே சிஎஸ்எஸ்க்குள்ளே app.css அப்படின்னு ஒரே ஃபைலாக வந்து ஜென்ரேட் பண்ணிடும். இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக்குள்ளே சிஎஸ்எஸ்க்குள்ளே app.cssன்னு நம்ம தீமுக்கு தேவையான எல்லா சிஎஸ்எஸ்ஸையும் வந்து கம்பைன் பண்ணி ஒரே ஃபைலாக போட்டுரும். அடுத்து தேர்ட் டாஸ்க் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா ப்ளக்கினோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலையும் கம்பைன் பண்ணி பப்ளிக்குள்ள ஜேஎஸ் ஃபோல்டருக்குள்ளே vendor.js அப்படிங்கிற ஒரே ஃபைலுக்குள்ளே வந்துட்டு நமக்கு கம்பைன் பண்ணி ஜென்ரேட் பண்ணிடும். கடைசியாக லாஸ்ட் டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் தேவையான எல்லா ஆப் ஃபங்க்ஷனாலிட்டி ரிலேட்டட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை எல்லாமே கம்பைன் பண்ணி பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே ஜேஎஸ் ஃபோல்டருக்குள்ளே app.js அப்படின்னு ஒரு ஃபைலாக வந்து ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக எழுதி வச்சுருக்கிற நம்ம ஆங்குலர் ஜேஸோட காம்பனன்ட்ஸு ரூட்ஸு எல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளே ஒரே ஃபைலாக வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்ப் அண்ட் கல்ப் வச்சு லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகாது, இது அப்படியே வந்துட்டு ரன்னிங்லேயே தான் இருக்கும். ப்ளஸ் இந்த இந்த விண்டோவை வந்து இந்த டெர்மினல் விண்டோவை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நீங்கள் எந்த ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலையோ இல்லை ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலையோ வந்து சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ப்ரௌசரில் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இந்த கமாண்டு ரன்னிங்லேயே தான் இருக்கணும்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டெர்மினலை வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி என்னோடய ஒர்க் ப்ளேஸ்லேயோ இல்லைன்னு சேட் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி வேணாலும் கேளுங்க. ஓகே தேங்க்யூ.